தலைவர் விஜய் எதுக்கு அரசியலுக்கு வந்தார்? குருட்டாம்போக்குல அரசியலுக்கு வந்திருக்காங்க. விஜய்க்கு அரசியல் தெரியுமா அப்படின்னா அங்கதான் அங்க கேள்வி. விஜய்க்கு அரசியலே தெரியாது. அரசியல் புரிதல் இல்லாம ஒரு மாஸ் மீடியா என்டர்டைன்மெண்ட் கூத்தாடியா மட்டும் இருந்து அரசியலுக்கு வராதிங்கன்னு தான் நம்ம சொல்றோம். வெறும் கூத்தாடியா இருந்து அரசியலுக்கு வந்து நீங்க என்ன பண்ண முடியும்? நாட்டுக்கு என்ன பண்ண முடியும்? சினிமாவில் விஜய் வந்து நடிக்கிறாரு. நடிக்கிறது மூலமா வந்து அவர் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ், அதாவது வந்து ரசிகர்கள் கூட்டம் அவருக்கு இருக்கு. அதான் உண்மை. பெரிய மாசான ஹீரோவா மாறுறாரு, ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. அந்த ரசிகர்கள் கூட்டத்தை அப்படியே தொண்டர்களா மாத்துறாரு, சுயநலத்துக்காண்டி மாத்துறாரு. இது வந்து ஒரு கோமாளித்தனமான அரசியல். விஜய் நடித்த படங்கள் கடைசி ஒரு 4 படங்கள் வேணா வந்து சர்க்காரு அப்படி இப்படின்னு ஒரு 4 படங்கள் வேணா வந்து சமூக கருத்தை பத்தி பேசியிருக்காரு, அரசியல் பத்தி பேசியிருக்காரு நம்ம சொல்லலாம். அதுக்கு முன்னாடி விஜய் நடித்த படங்கள்லாம் எடுத்துங்களேன். ஆரம்பத்துல இருந்து எடுத்துக்க, ரசிகன்ல இருந்து, தேவால இருந்து, கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில இருந்து, அடுத்தடுத்து கில்லியில இருந்து, கில்லியில எல்லாம் என்ன சமூக பொறுப்பை பத்தி பேசிட்டாரு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த டேவிடின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ நிகழ்ச்சியில நம்முடைய இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் சார். நம்ம இன்டர்வியூல வந்து நடிகர் நடிகைகளை பத்தி பேசுவோம் சார். ஆனா இப்ப நம்ம பேச என்னன்னு பாத்தீங்கன்னா அரசியல் களம் ரொம்ப சூடு பிடிச்சு போயிட்டு இருக்குங்க சார். இந்த அரசியல் களத்துல நடிகர் நடிகைகள் வந்து நிறைய வந்துட்டு போறாங்க, சில பேர் காணாமல் போயிருக்காங்க. இப்போ கூட திடீர்னு வந்து படம் எடுத்து திடீர்னு வந்து ஒரு வேட்பாளராக வந்திருக்கேன் அப்படின்னு சுந்தரேஷ் அவர்கள் சொல்றது. பொதுவாக இந்த நடிகர் நடிகைகள் கட்சி ஆரம்பிக்கிறதும் சரி, இல்ல கட்சியில இணையதும் சரி, இதை பத்தி நான் நினைக்கிறீங்க சார்? சினிமாவையும் அந்த அரசியலையும் பிரிக்க முடியல, அதான் உண்மை. நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல SSR லட்சிய நடிகர்னு சொல்லுவாங்க, SS ராஜேந்திரன். அவர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல அவர் தான் முதல் ஒரு கலைத்துறையிலேருந்து வந்து எம்எல்ஏ ஆனவர். அதுக்கப்புறம் அண்ணா இருக்கார்ல, அவர் தான் வந்து முதலமைச்சர், கலைத்துறையிலேருந்து வந்தவர். அண்ணா வந்து சினிமா படங்கள்ல நடிக்கல, ஆனா நிறைய நாடகங்கள்ல நடிச்சிருக்காரு, நாடகங்கள் எழுதியிருக்கிறாரு. அண்ணாவை புகழ் பாடுற நிறைய பாடல்கள் வந்து அந்த காலத்து திரைப்படங்கள்ல நீங்க பார்க்கலாம். அண்ணாவை பத்தி பெருசா புகழ் பாடுற பாடல்கள் இருக்கக்கூடிய திரைப்படங்கள் இருந்துச்சு. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா அண்ணா தான் வந்து முதலமைச்சரா வந்து வராரு கலைத்துறையிலிருந்து. கலைஞர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரும் பாத்தீங்கன்னா பராசக்தி வசனம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் கலைஞருக்கே ஒரு பெரிய பேர் கிடைக்குது. கலைஞருக்கு அந்த பராசக்திங்கிற அந்த படத்துல சிவாஜி கணேசன் அறிமுகமாறாரு. அவர் வசனங்களை வந்து சிவாஜி கணேசன் பேசினா கூட அந்த வசனங்கள் எழுதுனது வந்து கலைஞர். அதாவது கத்தி தீட்டின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான வசனங்கள் அந்த காலங்கள்லேயே வந்து எழுதப்பட்டது. மக்கள்கிட்ட போய் பெருசா சென்றடைஞ்சது. அதை வச்சுதான் வந்து கலைஞருக்கு ஒரு பெரிய பேரும் புகழும் வந்து அரசியலே உருவாக ஆரம்பிச்சு. இப்படி வந்து அரசியலை வந்து நம்ம பிரிக்கவே முடியாது. எம்ஜிஆர் வந்து காங்கிரஸ்ல முதல்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணா கலைஞரோட, அண்ணா மேல இருக்கிற மரியாதை, கலைஞர் மேல இருக்கிற நட்பு, இதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேல இணைஞ்சாரு. ஆனா எம்ஜிஆருக்கு வந்து பெருசா அரசியல் ஆர்வம், அதாவது வந்து முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசையெல்லாம் கிடையாது. அவர் ஏதோ அண்ணா கேட்டுக்கிட்டதின் பேர்ல வந்து டிஎம்கேல இணைஞ்சு பணியாற்றலான்னு பணியாற்றிட்டு இருந்தாரு. இப்படி ஒரு தேர்தல் போது பாத்தீங்கன்னா அண்ணா கலைஞர்கிட்ட சொல்றாரு, கலைஞரை பார்த்து, நீ வந்து ராமச்சந்திரனை வந்து இந்த பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டு போ அப்படிங்கிறாரு. எம்ஜிஆரை கூப்பிட்டு உன்னோட முகத்தை வந்து காட்டு அப்படிங்கிறாரு. எம்ஜிஆரை கூப்பிட்டு பிரச்சாரத்துல கலைஞர் எம்ஜிஆர் 2 பேரும் சேர்ந்து ஒரு பிரச்சாரத்துல கலந்துக்கிறாங்க. அதாவது இதுவரைக்கும் கலைஞர் போன கூட்டங்கள்ல மிக பிரம்மாண்டமான கூட்டமா இருந்துச்சு. அந்த கூட்டம் கலைஞருக்கு வந்த கூட்டமா, எம்ஜிஆருக்கு வந்த கூட்டமானா எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம். எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள், அதாவது மக்கள் அலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பெரிய அலை வந்து திரண்டுச்சு அந்த பிரச்சாரத்துல. கலைஞரே ஆச்சரியப்பட்டு போனார், என்னடா இவ்வளவு பெரிய கிரௌட் வந்திருக்கு அப்படின்னா அது மாஸ். அதான் அந்த சினிமா நடிகர்களுக்கு இருக்கக்கூடிய கவர்ச்சி. அந்த கவர்ச்சி தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. ஆனா அரசியலுக்கு எம்ஜிஆர் வந்தா கூட அரசியல் எம்ஜிஆர் வந்து சாதாரணமா வந்துடல. எம்ஜிஆருக்கு வந்து பெரிய போராட்டங்கள் இருந்துச்சு. முதல்ல காங்கிரஸ்ல இருந்தாரு, டிஎம்கேல இருந்தாரு. அப்புறம் ஒரு கருத்து வேறுபாடு காரணமா பாத்தீங்கன்னா டிஎம்கேல இருந்து 72ல வெளியில வந்து 77 வரைக்கும் ஒரு எப்படி சொல்றது, எதிர்த்து ஒரு அரசியல் பண்ண வேண்டி இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு கட்சிக்கு நிதி கூட இல்லாத ஒரு சூழல் இருந்துச்சு. எல்லாத்தையும் மீறி போராடி தான் வந்து 77ல முதலமைச்சரா வந்தாரு. அதுக்கப்புறம் 77ல முதலமைச்சரா வந்ததுக்கு அப்புறம் அந்த எம்ஜிஆருக்கு இருந்த பேர் இருக்கு பாத்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருந்துச்சு.
யாராலையுமே அடுத்த ஆட்சியை பிடிக்க முடியல. எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரைக்கும் எம்ஜிஆர் 77ல இருந்து 10 வருஷமா பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் தான் வந்து ஆட்சியில் இருந்தார். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த நடிகர்கள் மேல ஒரு கவர்ச்சிமா. இப்ப நீங்க ஒண்ணுமே இல்லை, ஏடிஎம்கே எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் ஜே அணி ஜா அணின்னு பிரிஞ்சிச்சு. ஜே அணியில வந்து ஜெயலலிதா வந்து நின்னாங்க. அவங்க கணிசமான சில ஓட்டுகள் வாங்கினாங்க. அன்னைக்கு வந்து கலைஞர் வந்து முதலமைச்சரா வந்தாரு. ஒரு வருஷத்துல ஆட்சி கலைக்கப்பட்டது. மறுபடியும் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து சீஃப் மினிஸ்டரா 91ல வந்தாங்க. ஸோ ஒரு போராட்டம் ஒன்று இருந்துச்சு ஏடிஎம்கேல. எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் அந்த கட்சியை யார் வழி நடத்துறது, அந்த கட்சியை யார் தலைமையேற்று போறதுங்கிற ஒரு போராட்டம் இருந்துச்சு. அது ஒரு டஃப் ஃபைட்டு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கலைஞரை எதிர்த்து எம்ஜிஆர் ஜெயிச்சார் அப்படின்னா அவங்க 2 பேரும் ஒரே மாதிரியான ஆளுமைகள். கலைஞரை எதிர்த்து ஜெயலலிதா ஜெயிச்சாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு அவ்வளவு நெருக்கடி கொடுக்கப்பட்டது அன்னைக்கெல்லாம் ஜெயலலிதாக்கு. அதையெல்லாம் மீறி ஜெயிச்சு தான் வந்து அந்த ஹரியானையில வந்து அவங்க உட்கார்ந்தாங்க. ஸோ இது ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா அரசியலையும் நீங்க சினிமாவையும் பிரிக்க முடியாது. அந்த வரிசையில் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போலாமே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அதுக்கு அப்புறம் அரசியலுக்கு வந்தாரு, எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தாரு, பாக்யராஜ் அரசியலுக்கு வந்தாரு, டி ராஜேந்தர் அரசியலுக்கு வந்தாரு. இதெல்லாம் வழக்கமா நடந்துகிட்டு இருக்கிறது தான். இப்ப விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. அதாவது என்ன காரணம் அப்படின்னா சினிமா கவர்ச்சி. இப்ப அரசியல் பிரச்சாரங்களுக்கு ஏன் நடிகர்களை கூப்பிடுறாங்க? சின்ன சின்ன நடிகர்கள். அது சார் என்னோட கேள்வியும் அதுதாங்க சார். இப்ப அரசியல் தலைவர்களும் சொல்றாங்க நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வந்தா வந்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா, இது வந்து ஒரு முறையா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. ஆனா அவங்களே தான் நடிகர்களையும் சரி நடிகைகளையும் சரி பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு கருத்தா இருக்கு சார்? புரியல. இது முழுக்கமா அரசியலுக்கு நடிகர்கள் வரக்கூடாதுன்னு யாருமே எங்கேயுமே சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. தாராளமா திரைத்துறையிலிருந்து நடிகர்கள் அரசியலுக்கு வரலாம். அந்த மாதிரி வந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் சரி ஆந்திராலையும் சரி. என்டிஆர் அங்க பிரபலமான ஒரு நடிகராக இருந்துதான் முதலமைச்சராக இருந்தாரு. எம்ஜிஆர் இங்க அப்படிதான் இருந்தாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் அப்படிதான் இருந்தாங்க. ஸோ நடிகர்கள் வந்து அதாவது அரசியல் படிச்சுக்கிட்டு வரணும். இப்ப எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இந்த அரசியல் ஆளுமையோட வந்தாங்க. அந்த அரசியல் ஆளுமையோட வரும்போது அதை நம்ம விமர்சனம் பண்ண போறது இல்லை. அதாவது அரசியலே தெரியாம அரசியலை பத்தி எந்த புரிதலும் இல்லாம ஒரு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறதுங்கிறது நம்ம தவறா இருக்கு அப்படிங்கறதா நம்ம விமர்சனம். இப்ப விஜயே நீங்க எடுத்துக்கங்களேன். விஜய் இன்னைக்கு அரசியல் கட்சி தொடங்கி 2 வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வரப்போற எலெக்ஷன்ல வந்து விஜய்க்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது யாராலையும் கணிக்க முடியல. ஒரு நிச்சயமா ஒரு ஓட்டு சதவீதம் விஜய்க்கு இருக்கு அப்படின்றத வந்து உறுதி செய்யறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 18, 20, 20ஐயும் தாண்டி ஒரு பெர்சன்டேஜ் வந்து விஜய்க்கு கிடைக்கும் இந்த எலெக்ஷன்ல இருந்து பல கருத்து கணிப்புகள் வந்து சொல்றாங்க. பட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா விஜய்க்கு அரசியல் தெரியுமா அப்படின்னா அங்க கேள்வி. விஜய்க்கு அரசியலே தெரியாது. விஜய் வந்து அவருடைய படங்கள் எடுத்துக்கோங்களேன். அந்த படங்கள்ல பேசின வசனங்கள் எடுத்துக்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு படத்துல எல்லாம் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நீ என்ன பெரிய பருப்பா, எப்படி நீ என்ன பெரிய பருப்பா அப்படிங்கிற மாதிரி டயலாக் எல்லாம் வந்து விஜய் பேசியிருக்காரு. ஒரு 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 கதாநாயகனா நடிக்கக்கூடியவர் ஒரு ஒரு மற்றவங்க ஃபாலோ பண்றாங்க மாடல், அதாவது முன் மாதிரியா வந்து மற்றவங்க ஃபாலோ பண்றாங்கன்னும் போது அந்த 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 இடத்துல இருக்கிற அந்த நட்சத்திரங்கள் அவங்களுக்கான பொறுப்பை உணர்ந்து படங்கள்ல நடிக்கணும். விஜய் நடிச்ச படங்கள் கடைசி ஒரு 4 படங்கள் வேணா வந்து சர்க்காரு அப்படி இப்படின்னு ஒரு 4 படங்கள் வேணா வந்து சமூக கருத்தை பத்தி பேசியிருக்காரு, அரசியல் பத்தி பேசியிருக்காரு நம்ம சொல்லலாம். அதுக்கு முன்னாடி விஜய் நடித்த படங்கள்லாம் எடுத்துங்களேன். ஆரம்பத்துல இருந்து எடுத்துங்க. ரசிகன்ல இருந்து, தேவால இருந்து, கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில இருந்து, அடுத்தடுத்து கில்லியில இருந்து. கில்லியில எல்லாம் என்ன சமூக பொறுப்பை பத்தி பேசிட்டாரு. அவர் எல்லா படங்களுமே பாத்தீங்கன்னா தன்னை வந்து ஒரு சினிமா நட்சத்திரமா மட்டும்தான் அவர் வந்து உயர்த்திக்கிட்டாரே தவிர அவருடைய படங்கள்ல வந்து ஒரு பொது பார்வை இல்லை, ஒரு சமூக பார்வை இல்லை. ஆனா எம்ஜிஆர் நீங்க வந்து அரசியலுக்கு வரும்போது நம்ம விமர்சனம் நடிகர் தான். ஆனா அவருடைய படங்கள்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மக்களுக்கு வந்து செய்திகள் இருக்கும். அவர் சிகரெட் குடிச்சது இல்லை, தண்ணி அடிச்சது இல்லை, இந்த மாதிரி நீ என்ன பெரிய பருப்பா அப்படிங்கிற மாதிரி வசனங்கள் எம்ஜிஆர் பேசினது இல்லை. அவர் ஒரு கொள்கையோட திரைப்படங்கள், எம்ஜிஆர் திரைப்படங்கள்ல வந்து கவர்ச்சி இருக்கும், ஆட்டம் பாட்டம் இருக்கும், ஒரு என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஒரு நெறி இருந்துச்சு, ஒரு ஒழுங்கு இருந்துச்சு. அதை வந்து விஜய் செய்யவே இல்லையே. இதுதான் அன்றைய காலத்துல நடிகர்கள் வந்து அரசியல் வந்ததுக்கும் இப்ப இருக்க நடிகர்கள் அரசியல் வர்றதுக்கும் இதுதான் வேறுபாடுங்களா? அன்றைய காலம் இன்றைய காலம்னு பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது தம்பி. அரசியலுக்கு நடிகர்கள் வரக்கூடவே கூடாதுன்னு நம்ம வந்து அங்க எங்கேயுமே நம்ம வந்து தடை போடல. அரசியலுக்கு வர நடிகர்கள் அதை அரசியல் கத்துக்கிட்டு வாங்கன்னு தான் சொல்றோம். அரசியல் பத்தி என்னங்கிறத புரிதலோட வாங்கன்னு தான் சொல்றோம். இப்ப கலைத்துறை அரசியல் அப்படின்னும் போது இப்ப கலைஞர் வந்து அன்னைக்கு வந்து பராசக்தி வசனம் எழுதுனான்னு சொன்னார்ல, அது வந்து ஒரு மீடியா. சினிமா வந்து எப்படின்னா ஒரு வைடர் மீடியா. அதாவது ஒரே ஒரு ஸ்கிரீன், ஒரு திரைப்படத்தை உருவாக்கி நாடெங்கும் பார்க்க வைக்க முடியும்.
எங்க நீங்க போக வேண்டாம், கலைஞர் நேரடியா போக வேண்டாம், கலைஞருடைய வசனம் மூலமா நீங்க சொல்ல வந்த கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்ல முடியும், நாடெங்கும் சொல்ல முடியும், ஏன் இந்தியா மூரா சொல்ல முடியும், உலகளவுல சொல்ல முடியும் ஒரு திரைப்படத்தின் மூலமா. அது திரைப்படம் வந்து ஒரு கருவியா வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது தேவைப்பட்டது உங்களை வந்து பிரபலப்படுத்திக்கிறதுக்கு, உங்களுடைய திறனை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வைடரான மீடியா அது தேவைப்பட்டது. அதுதான் சினிமால இருக்கிற நடிகர்கள்ல பொறுத்த வரைக்கும் சிவாஜி அரசியலுக்கு வந்தாரு. சிவாஜிக்கு அரசியல் தெரியும், ஆனாலும் வந்து சிவாஜி வந்து தோல்வியுற்ற ஒரு அரசியல்வாதியை தான் திரும்பி போனாரு. அவரால் சோபிக்க முடியல அரசியல்ல. ஏன், என்ன காரணம்? அதான் சொல்றேன்ல, எல்லாமா ஒரு ஆளுமையோடு இருக்கிற தலைவர்கள் நீங்க எடுத்துங்களேன். திரைத்துறையிலிருந்து வந்தவங்க அண்ணாவாகட்டும், கலைஞராகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா அம்மையார் ஆகட்டும், கடைசியா இருந்த விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அவராகட்டும், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுமைகளா இருந்தாங்களா இல்லையா? அந்த ஆளுமை வேணும். அந்த ஆளுமை இல்லாம பாக்யராஜ் வந்து எம்ஜிஆர் வந்து என்னுடைய கலை வாரிசு அப்படின்னு சொன்னார். பாக்யராஜ் மேடையிலே சொன்னாரு. ஆனா மக்கள் ஏத்துக்கணுமே, மக்கள் கிட்ட நீங்க போய் சேரணும். மக்களுக்கு உங்களுடைய கொள்கைகள், உங்களுடைய பிடிப்புகள், உங்களுடைய கருத்துக்கள் வந்து மக்களுக்கு பிடிக்கணும். மக்கள் உங்களை தலைவனா ஏத்துக்கணும். எப்பவுமே எப்படின்னா, ஒரு நடிகன் சினிமா துறையில ஸ்டாரா வரான்னா அவனுக்கு மக்கள் பிடிச்சவனா இருந்தா மட்டும்தான் ஸ்டாரா வர முடியும். அதே மாதிரி ஒரு அரசியல்ல ஒருத்தன் தலைவனா வரான்னா மக்களுக்கு பிடிக்கணும். மக்கள் வந்து ஓட்டு போடணும் இவருக்குன்னு நினைக்கணும். அப்படிப்பட்ட அரசியல்வாதியா இருக்கணும். இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த சினிமா கவர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த சினிமா கவர்ச்சி, அதாவது 33-34 ஆண்டுகள் சினிமால விஜய் வந்து நடிக்கிறது மூலமா வந்து அவர் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ், அதாவது வந்து ரசிகர்கள் கூட்டம் அவருக்கு இருக்கு. அதான் உண்மை. பெரிய மாசான ஹீரோவா மாறுறாரு, ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. அந்த ரசிகர்கள் கூட்டத்தை அப்படியே தொண்டர்களா மாத்துறாரு, சுயநலத்துக்காண்டி மாத்துறாரு. அவருக்கு, அதாவது தலைவர் விஜய்க்கு ஏதாவது அரசியல் தெரியுமா அப்படின்னா தெரியாது. தலைவர் விஜய் எதுக்கு அரசியலுக்கு வந்தார்? குருட்டாம்போக்குல அரசியலுக்கு வந்திருக்காரு. என்னதான் தலைவர் விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சமூகத்துக்கு தொண்டாட்டிருக்கான்னு நீங்க சொல்லுங்க. இல்ல சார், குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும். நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, விஜய் அவர்கள் அரசியல் தெரியுமா, மக்கள் ஏத்துப்பாங்களா, இது மாதிரி சமூக நலன் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து முதல்ல ஒரு தயாரிப்பாளர், அவங்கள போன்ற ஒரு தயாரிப்பாளர் இருந்தவர், நடிகரா ஆனவர், அவரை மக்கள் ஏத்திருக்காங்க, அவர் விமர்சனம் பண்ணல. அவருக்கு முன் அனுபவம் இருக்கான்னு கேட்டா திரைத்துறையில இருக்கு, ஆனா அரசியல வந்த பிறகு எம்எல்ஏ ஆயிட்டாரு. அப்ப இவரும் இப்பதான் சார் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இவரை மட்டும் விமர்சனம் பண்றதுக்கு என்ன காரணம்? நீங்க உதயநிதி ஸ்டாலினையும் விஜயையும் நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. இல்ல, மக்கள் ஒரு கேள்வி பொதுவா கேளுங்க. உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னா அவங்க தாத்தா காலத்துல இருந்து வந்து அரசியல் பார்த்துட்டு இருக்காரு. அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ள நீங்க வந்து அந்த 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 ஒரு எப்படி சொல்றது, நான் கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் ஒரு 40 வருஷமா பிறந்ததுல இருந்து அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர். அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர், களத்தில் இல்ல சொல்ல அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர். அவங்க தாத்தாவுடைய பிரச்சனைகள் பலதை பார்த்திருப்பாரு. கலைஞர் கைதானார்ல, அந்த நேரத்துல எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு வாலிப பையனா இருந்திருப்பாரு. அதெல்லாம் பார்த்திருப்பாரு. இந்த மாதிரி அரசியல் அனுபவம் என்ன, ஏன் வந்து நம்ம தாத்தா வந்து ஒரு முதலமைச்சரா இருந்தாரு, ஆனாலும் ஏன் கைது பண்ணாங்க, என்ன அரசியல்னா என்ன, அரசியல்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, இதை பார்த்திருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து மிசால கைதாகி ஏகப்பட்ட துன்பங்களை அனுபவிச்சது, சிறைச்சாலையில் இருந்தது. இது எல்லாம் வந்து ஒரு ஸ்டாலின் வந்து ஒரு தகப்பனா பொறுப்பு வரதுக்கு முன்னாடியே அந்த பொறுப்புல செஞ்சிருக்காருல்ல தம்பி. ஸ்டாலின் ஒரு தகப்பனா இருந்து தன்னுடைய பையனுக்கு நிச்சயமா இதெல்லாம் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி நான் இத்தனை பிரச்சனைகளை தாண்டி கடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த அனுபவம், நான் சொல்றேன் வந்து அனுபவம் களத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அரசியல் பத்திய ஒரு புரிதல், அரசியல் பத்திய ஒரு அறிவு. அதாவது வாரிசு அரசியல் அப்படின்னா, வாரிசு அரசியல் வரலாமா வரக்கூடாதா அப்படிங்கிறது ஒரு வாதம் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு திறமை இருந்தாதான் நீங்க வர முடியும். யாரா இருந்தாலும் சரி, சினிமாவே எடுத்துங்களேன், எத்தனையோ பிரபலங்களுடைய வாரிசுகள் திரைத்துறைக்கு நடிக்க வராங்க, இயக்குநர்களா வராங்க, எல்லாருமா பிரபலம் ஆயிடுறாங்க, எல்லாருமா டாப் ஸ்டார் ஆயிடுறாங்க. இல்ல அதே மாதிரி எத்தனையோ அரசியல்ல வந்து வந்த அரசியல் தலைவர்கள். இப்ப மூப்பனாரே எடுத்துங்களேன், மூப்பனார் வழி வந்து அவருடைய மகன் ஜி.கே. வாசனும் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வந்தார், ஒரு கட்சி தொடங்கினார், ஒரு கட்சி தலைவராக கூட இருக்கிறாரு. அவர் எப்படி அரசியல்ல வந்து ஜொலிக்க முடியாம போகுது? அப்ப நீங்க அரசியலுக்கு வர்றது, யாரும் வரக்கூடாதுன்னு யாரையும் தடுக்கக்கூடாது. நான் எப்படி ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்கேன், சினிமா நடிகர்கள் வர்றதை வந்து நம்ம வந்து வேண்டான்னு சொல்லவும் இல்லை, வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லவும் இல்லை. அப்படி இருக்கும்போது அரசியல் பின்புலத்துல இருக்கவங்க வந்தா கூட மக்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க, மக்களோட நீங்க உங்களை எப்படி தொடர்பு ஏற்படுத்திக்கிறீங்க, உங்களை எப்படி நீங்க தலைவரா நீங்க வந்து மாத்திக்கிறீங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். நம்ம இந்த மாதிரி வந்து அரசியல் பின்புலத்துல இருந்து வந்து பெருசா ஜெயிக்க முடியாத தோல்வியுற்றிய தலைவர்களுடைய வாரிசுகளையும் நம்ம சொல்ல முடியும். உதயநிதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவர் அரசியலுக்கு வராரு,
அங்க கூட பாருங்களேன், உதயநிதி ஸ்டாலின் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்ல வரத மறுபடியும் தெளிவா புரிஞ்சுக்கங்க. அடிப்படை அரசியல் புரிதல் உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்குமா, இருந்திருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அந்த பாரம்பரியத்துல வரும்போது அந்த தாத்தாவோட கஷ்டங்கள், அப்பாவோட கஷ்டங்கள், அரசியல்ல இருக்கிற பிரச்சனைகள், டிஎம்கேங்கிற கழகத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு காலகட்டத்துல அந்த ஆர்வம் வரத நம்ம வந்து ஏன் வருது, எதனால வருது, ஒரு அரசியல் குடும்பத்துல இருந்து வந்திருக்காரு, அவர் அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம தடுக்க முடியாது. அப்ப கூட உதயநிதி வந்து மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கான ஒரு முகமா காணப்படணும், காட்சி காட்டணும் அப்படிங்கிறதுனால அவர் படங்கள் நடிச்சார். பண்ணாரா? ஓகேல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 படங்கள் வந்து அவர் ஹீரோவா நடிச்சாரா? நடிக்கும் போது என்ன ஆகுது, மக்கள்கிட்ட போய் சேர்றாரு. மக்கள் வந்து படங்கள் உதயநிதி ஸ்டாலினோட படங்கள் பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு தெரிய வருது, கலைஞர் பேரன்பா, ஸ்டாலினோட மகன்பா உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு ஒரு பிரபலம். அதுக்கும் சினிமா தேவைப்படுது. அதான் சொன்னேன்ல, சினிமா என்பது ஒரு மீடியா, அது ஒரு மாஸ் மீடியா. அந்த மாஸ் மீடியா அரசியல் உங்களை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு, உங்களை பிரபலப்படுத்திக்கிறதுக்கு அதுக்கு தேவை. ஆனால் அது மட்டுமே அரசியல் தகுதியாயிராதுங்கிறது தான் இங்க நம்ம சொல்ல வரோம். இப்ப நேரு அடுத்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்திக்கு அடுத்து ராஜீவ் காந்திக்கு அப்புறம் இப்ப ராகுல் காந்தின்னு வந்து அரசியல் வாரிசு அரசியல் வந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப நீ நேரு ஆட்சி பண்ணும்போது அந்த நேரு ஆட்சியில வந்து விமர்சனங்கள் கிடையாது, ரொம்ப பிரமாதமா பண்ணாரு. இந்திரா காந்தி அதை விட நல்லா பண்ணாங்க, ராஜீவ் காந்தி நல்லா பண்ணாரு. இன்னைக்கு ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு அவர் பல வருஷங்கள் ஆச்சு அரசியலுக்கு வந்து. ஆனா அவர் அது இந்த பாரம்பரிய குடும்பத்தில இருந்து வந்து கூட அந்த பிரதமர்ன்ற பதவியை வந்து அவரால் அடைய முடியல. இன்னைக்கு போராட்டங்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதான் சொல்றேன்ல, மக்கள் உங்களை ஏற்றுக்கணும், மக்கள் செல்வாக்கோட நீங்க வரணும்னா அது ரொம்ப தேவை. நான் விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன விமர்சனம் சொல்றேன் அப்படின்னா, அரசியல் புரிதல் இல்லாம ஒரு மாஸ் மீடியா என்டர்டைன்மெண்ட் கூத்தாடியா மட்டும் இருந்து அரசியலுக்கு வராதீங்கன்னு தான் நம்ம சொல்றோம். வெறும் கூத்தாடியா இருந்து அரசியலுக்கு வந்து நீங்க என்ன பண்ண முடியும், நாட்டுக்கு என்ன பண்ண முடியும், உங்களுடைய புகழையும் பேரையும் நீங்க பயன்படுத்துறீங்க, மிஸ்யூஸ் பண்றீங்க. பிரகாஷ்ராஜ் கூட பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு மேடையில பேசியிருக்காரு. சினிமா புகழ் அதாவது ரசிகர்கள் அதன் மூலமா கிடைக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து நீங்க வந்து தொண்டர்களா மாத்துறீங்க. மாத்திர காலகட்டத்தில் நீங்க உங்களை அரசியல் படுத்திக்கிட்டீங்களா அப்படின்னா இல்ல. அப்ப தொண்டர்கள் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறார்களா அப்படின்னா அப்படியும் இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்களும் அரசியல் தெரியாத ஒரு தலைவரா வரீங்க, உங்க தொண்டர்களும் அரசியல் தெரியாத ஒரு தொண்டர்களா வராங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தர்பூசணி பழத்தை தூக்கி போடுறது, ஒரு கார் மேல ஜாம்பி கூட்டம் மாதிரி ஏறி நீச்சல் குளம் மாதிரி நீச்சல் அடிக்கிறது, விஜய் போற இடங்கள் எல்லாம் கூலிங் கிளாஸை தூக்கி அடிக்கிறது, தண்ணி பாட்டில தூக்கி அடிக்கிறது, கூல்ட்ரிங்க்ஸை தூக்கி அடிக்கிறது, என்னென்னத்தையோ ஒரு நேத்தி கூட ஒரு ஃபுட்பாலை ஒருத்தர் தூக்கி அடிக்கிறான். இப்படி வந்து இது அன்பின் வெளிப்பாடு கூட எடுத்துக்கலாம். என்ன தம்பி அன்பின் வெளிப்பாடு? இந்த அன்பின் வெளிப்பாடு வந்து எம்ஜிஆருக்கு இருந்திருக்காதா? இதை எம்ஜிஆரை விட விஜய் பெரிய பிரபலமா? ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்திருக்காதா? அவங்களும் வந்து திரைப்பட நடிகை இருந்துதான் அரசியலுக்குள்ள வந்தாங்க, அவங்களுக்கு இருந்திருக்கிறதா? விஜயகாந்த் வந்து ஒரு செல்வாக்குள்ள ஆளா இல்லையா? திரைப்படங்கள் வந்து விஜயகாந்த் நடிக்கலையா? விஜயகாந்துக்கு அந்த மாதிரி யாராவது வந்து தூக்கி போட்டிருக்காங்களா? இது வந்து ஒரு கோமாளித்தனமான அரசியல். விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தாருன்னா விஜயகாந்த் வந்து அந்த புரிதலோட இருந்தாரு, சமூகத்துக்கு சில விஷயங்கள் செஞ்சாரு. நீங்க ஆண்டாள் அழகர் கல்லூரி அதை ஆரம்பிச்சதே எதுக்கு தெரியுமா? அதாவது ஒரு கஷ்டப்படுற வந்து மாணவர்களுக்கு குறைஞ்ச செலவுல வந்து ஒரு கல்வி கொடுக்கணுங்கிற நல்ல நோக்கத்தோட தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. அவருடைய நோக்கங்கள் அது உண்மையா இருந்தது. இன்னைக்கு அவருக்கு அப்புறம் வர வாரிசுகள் அதை சிதைச்சிட்டாங்கன்னு நம்ம வேணா சொல்லலாம். பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச சாலி கிராமத்துல ஒரு சின்ன பாலி கிளினிக் இருந்துச்சு. ஒரு டாக்டரோ 2 டாக்டரோ இருப்பாங்க, ஒரு நர்ஸ் இருப்பாங்க, 2 நர்ஸ் இருப்பாங்க. சின்ன கிளினிக். சினிமால இருக்கிற உதவியாளர்கள், லைட்மேன், ப்ரொடக்ஷன் பாய், இப்படி வறுமையில கஷ்டப்படுறவங்க, வேலை இல்லாத சூழ்நிலையில அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா, ஏதோ ஒரு ஃபீவர், காய்ச்சல், அடிப்படையா சொல்றேன், ஒரு லூஸ் மோஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அந்த கிளினிக்கு போனீங்கன்னா அவங்க இலவசமா மருந்து கொடுப்பாங்க, இலவசமா டாக்டர் ஃபீஸ் வாங்காம பார்ப்பாங்க, ஊசி போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இது ஒரு சேவை இல்லையா? இதை செஞ்சாரா செய்யல விஜயகாந்த்? ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து ரோஹிணி லாட்ஜில் வந்து டெய்லி சோறு போட்டார், டெய்லி உணவு கொடுத்தார், இதெல்லாம் செஞ்சார். ஒரு அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆளுமையான தலைவர், ஒரு புரிதல், கலைஞரை பற்றி, ஜெயலலிதாவை எதிர்த்து பேசக்கூடிய, எதிர்த்து வந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர், ஒரு ஆளுமை. ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு திறமை இருக்கணும். அந்த திறமை விஜய்க்கு வந்து ஒரு ஆளுமை இருக்குங்க, ஒரு தைரியசாலிங்க, அவர் எதா இருந்தாலும் பிரச்சனையா ஃபேஸ் பண்ணுவாருங்க, சொல்ல முடியுமா? அப்படி இருந்தா ஏன் வந்து கரூர்ல இருந்து வெளியில வராரு? கரூர்ல இதே சம்பவம் விஜயகாந்துக்கு நடந்திருந்தால் கரூரை மண்ணை விட்டு விஜயகாந்த் வெளியில வந்திருக்க மாட்டார். நான் வரமாட்டேன்டா,
எனக்காண்டி வந்த 41 பேர் இறந்துருக்காங்க. நான் வரமாட்டேன்டா, என் உயிரே போனாலும் நான் இந்த மண்ணை விட்டு வெளியில வரமாட்டேன்டா, எனக்காண்டி ரத்தம் சிந்தின மண்ணுடா, அவங்களுக்கு என்னன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு சமாதானம் படுத்திட்டான்டா நான் வருவேன்னு சொல்லி அவர் வந்து அந்த மண்ணை விட்டே நகர்ந்திருக்க மாட்டார். அது விஜயகாந்தனுடைய ஆளுமை. அப்போ ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க சார், நடிகை அரசியல் வரட்டும், ஆனா அந்த புரிதலோட வந்தா தமிழ்நாட்டுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. நடிகர்கள் நடிகைகள் ஐயோ யாருமே வந்து தம்பி இந்த ஜனநாயக நாட்டுல இந்த 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 நாட்டினுடைய பிரஜை, நம்ம யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யாரும் வந்து தடை போட முடியாது, தடை போட கூடவும் கூடாது. அப்படி இருக்கும்போது என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, கத்துக்கிட்டு வாங்க, எதா இருந்தாலும் கத்துக்கிட்டு வாங்க. ஒண்ணுமே இல்லை. சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம வந்து எப்படி சொல்றது, ராணுவத்துல நம்மளுடைய வீரர்கள் வந்து அந்த பார்டர்ல நிக்கிறாங்க இல்லையா, ஏதாவது பிரச்சனைனா உடனே அட்டாக் பண்றதுக்கு அந்த ராணுவ வீரர்கள் பயிற்சி கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அங்க போய் நிறுத்துறாங்க பார்டர்ல. நீங்க பாருங்க, அப்புறம் தான் அவங்க கையில இருந்து துப்பாக்கி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாமே பிரெயின் ட்ரைனிங், பிசிக்கல் ட்ரைனிங் எல்லாமே கொடுத்து ஃபிட்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் பார்டர்ல கொண்டு போய் ஒரு ராணுவ வீரர் நிறுத்துறோம். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி வந்து ஒரு நாட்டை பாதுகாக்கக்கூடிய எல்லையில் இருக்கிற வீரன் எந்த அளவுக்கு வந்து பொறுப்பா இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட்டை வந்து ஆளணும்னு நினைக்கிறான், இல்லை ஒரு நாட்டை ஆளணும்னு நினைக்கிறான்னா அவன் தலைவனா இருக்கணும். அந்த தலைவனுக்கான தகுதி இருக்கணும். அதை கத்துக்கிட்டு வாங்கன்னு தான் நம்ம சொல்றோம். நீங்க கத்துக்கிட்டு அரசியலுக்கு வாங்க. விஜயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. கத்துக்காம அரசியலுக்கு நீங்க யார் வந்தாலும் சரி, எத்தனையோ பேர் வந்தாங்க. ராமராஜன் வந்தாரு, டி ராஜன் வந்தாரு, பாக்யராஜ் வந்தாரு. அரசியல் அப்படிங்கிறது சினிமா மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி, சினிமா மோகத்தை மட்டுமே காமிச்சு மக்களை ஏமாற்றி அந்த ஆட்சிக்கு வரணும், அந்த அரியணையில உட்காரணும்னு நினைக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அதை விட அபத்தமான ஒரு விஷயமே கிடையாது. அப்படி செய்யக்கூடாதுங்கிறதுனா நம்மளுடைய எப்படி சொல்றது, நம்ம தொடர்ந்து பேசிட்டு வர விஷயம். சரிங்க சார். நடிகர் நடிகைகள் அரசியல் களம் எப்படி இருக்குன்னு நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க. முக்கியமா வாங்க, எல்லாரும் வாங்க, ஆனா புரிதலோட வாங்க அப்படின்னு சொன்னீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.